7 லட்சம் ரூபாய் குறையுது. அது 7 லட்சம் ரூபாய் குறையுது. அது இந்த பணத்தை நான் தான் அப்பாவை கூட கேட்காம நித்யானந்த சித்தப்பாவுக்கு தற்காலிகமா கைமாத்தா கொடுத்திருக்கேன். யாருடைய பர்மிஷன் பேர்ல கொடுத்தீங்க? அது மிஸ்டர் அருண், இது ஒரு கிரிமினல் கேஸ். இதுக்கு உடனே ஒன்னு போலீஸ்ல ஒப்படைக்கணும். நீ என் சொந்தக்காரங்கிறதுனால உன்னை மன்னிக்கிறேன். இன்னும் 10 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள லட்சம் ரூபாயை கொண்டு வந்து டேபிள்ல வைக்கணும். Do you understand? You can go. No, no. இது கிரிமினல் கேஸ். கம்பெனி பணத்தை எடுத்து சொந்தக்காரனுக்கு கொடுக்கிறது பெரிய தப்பு. அவனை சும்மா விடக்கூடாது. நோ நோ, இதெல்லாம் என்கரேஜ் பண்ணக்கூடாது. என்கரேஜ் பண்ண நம்ம பிசினஸ் என்ன ஆகுது? நீ போலீஸ்க்கு போன் பண்றது, அருணை அரெஸ்ட் பண்றது. அருண் ரொம்ப நல்லவன். ஏதோ தவறுதான் அப்படி நடந்துட்டான். அவனை அரெஸ்ட் பண்ணா என் தங்கச்சி குடும்பமே தடுமாறி போயிடும். No, no. இது பிசினஸ். இதுல சென்டிமெண்ட் இடம் கிடையாது. ஐ அம் சாரி. He must go to jail. எந்த கையில என் தங்கச்சி கையை இணைச்சு தாரவாத்து கொடுத்தனோ அந்த கையில விளங்க மாற்ற காட்சியை பார்க்கறத விட நான் குருடனா போறதுமே. உத்தம ஒழுக்கமானவன் யோக்கியமானவன் என்ன அடிக்கடி போடுவீங்களே, அதுக்கு விலையா இல்லை, பிச்சையா கேட்கிறேன். எனக்காகவாவது அருணை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். ஆல் ரைட், உனக்காக நான் அவனை மன்னிக்குது. பட் ஒன் கண்டிஷன், நாளையிலிருந்து அவன் வேலைக்கு வரக்கூடாது. சார், இது என் ஆர்டர். நீ அவன் வீட்டுக்கு போகுது, அருண் கிட்ட இருந்து ராஜினாமா கடிதம் வாங்கிட்டு வா. நான் பணத்தை எடுத்து சொந்தத்துக்கு உபயோகப்படுத்திக்கல, எந்தவித தப்பான காரியத்துக்கு செலவு பண்ணல. ஒருத்தருக்கு கடன் கொடுத்தேன், நிச்சயம் பணம் திரும்பி வந்துடும். பல லட்சம் இந்த கம்பெனிக்கு சம்பாதிச்சு கொடுத்திருக்கேன். தற்காலிகமா ஒருத்தருக்கு கடன் கொடுத்தது தப்பா? விஷயம் அது இல்லப்பா. என்ன பழி வாங்கணுங்கிற வெறியில சாதாரண விஷயத்தை கூட மலையாக்குறான். உங்க எல்லாரையும் விட அவனை எனக்கு நல்லா தெரியும். அவன் ஒரு யானை மாதிரி குறி வச்சவங்களை நசுக்காம விட மாட்டான். எங்க வந்த? என்ன விஷயம்? அதை எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு புரியல. உனக்கு புரியாத விஷயம் கூட உலகத்துல இருக்கா? சரி சரி, விஷயத்தை சொல்லு. உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு கடிதம் வேணும். என்ன கடிதம்? அந்த லட்சம் ரூபாய் சம்பந்தமா. ஓஹோ, புரியுது புரியுது. ஆபீஸ்ல இருந்து எடுத்த பணத்தை 10 நாள்ல திருப்பி தரேன்னு வாயால தானே சொன்னேன். அப்படி சொல்லலன்னு பின்னாடி சொல்லிட்டா என்ன செய்யறதுங்கிறதுக்காக தவணை கடிதம் எழுதி வாங்க வந்தியா, இல்ல நான் செஞ்ச காரியத்துக்காக மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்க வந்தியா? கமான், உட்கார். எதுவா இருந்தாலும் சரி உன் கையாலே எடு. கையெழுத்து போறேன். அப்பா, அதோ பிரபு எழுதிக்கிட்டு இருக்கானே, அந்த கடிதம் தான் அவனுக்கு என் மேல உள்ள வெறுப்பினுடைய அளவுகோல். அது தவணை கடிதமா இருந்தா விரோதம் ஓரளவுக்கு இருக்குன்னு அர்த்தம். இல்ல மன்னிப்பு கேட்டுக்கிட்டதா சிரமப்படுத்தி எழுதியிருந்தா அளவு கிடந்த விரோதம் இருக்குன்னு அர்த்தம். நான் யூகிச்சதுக்கு மேலேயே நீ நல்ல காரியம் செஞ்சிருக்க. அப்பா, பிரபு மனசுல இருக்கிறது வெறுப்போ விரோதமோ இல்லப்பா, தீராத பகையே இருக்கு. பிரபு எழுதி இருக்கிறது மன்னிப்பு கடிதமோ தவணை கடிதமோ இல்ல, ராஜினாமா கடிதம். ராஜினாமா கடிதமா? ஆமா நிர்மலா, என்கிட்ட வேலை செஞ்ச உங்க அண்ணன் மிஸ்டர் பிரபு என்னையே டிஸ்மிஸ் பண்ணிருக்கான். சாரி, பண்ணிருக்காரு. பகையினுடைய ஆழம் இப்ப புரியுதா? பிரபு, இன்னைக்கு உன் வாழ்க்கையில பெரிய வெற்றி கிடைச்ச நாள் கொண்டாடு. மிஸ்டர் அருண், பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. இது என்னுடைய முடிவல்ல, முதலாளியினுடைய முடிவு. ஒன்னும் பதவியை ராஜினாமா செய்யணும், இல்லாட்டி போனா நீ ஜெயிலுக்கு போகணும். நீ ஜெயிலுக்கு போக வேண்டாம், ராஜினாமா செய்யறதையுமே. இது முதலாளியோட முடிவு இல்ல, உன்னோட முடிவு. பிரபு, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, யானை விழுந்தா தவளை கூட ஏறித்தாண்டா மிதிக்கும்.
ஆனா இந்த யானை எப்பவுமே விழுந்து கிடக்காது. புதுசா வாங்கி அதை லாண்டில போட்டு எடுத்துட்டு வரீங்க. தேங்காய் பழம்லாம் என்னமோ குறையுதேன்னு பார்த்தேங்க. உங்க காதுல பூ குறையுது. இந்தாங்க வச்சுங்க. மாமனாருக்கு எப்போ டமாஸ் தான். மாப்பிள என்ன வச்சார? இன்னையா ரெண்டு பேருமே இது கொஞ்சம் தாலி கட்டி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பேசாம இருங்க. இவரே நம்ம ஊர் ஜல்தரங்க நாயுடைய மூத்த மருமக, வட்டாரத்துக்கே பெரிய மனுஷன். வணக்கம் வாத்தியாரே. நமஸ்கார். அவர் வாத்தியார் இல்லைங்க, வெண்ணெய் கடை வச்சிருக்காரு. இருக்கட்டுமே, வெண்ணெய் கடை வாத்தியாரு. இப்ப என்ன இப்ப? ஆமா, கல்யாண செலவெல்லாம் யாரு பொறுப்பு? நல்லா கேள்வி கேட்டப்பா. நம்மளும் என்ன இந்த வித்தியாசம் எல்லாம் அட்ஜஸ்ட் செய்துப்போம். ஆளுக்கு பாதிக்கு பாதி. இத பாருங்க, இந்த பாதி மீதி எல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க. பூரா செலவா மாப்பிள்ளை வீட்டுக்காரர் தான் சேர்ந்தது. அதானே நம்ம வழக்கம். நாங்க வைக்கம் அந்த பைக்கெட் தான் மாத்தி தொலைங்களே. மயக்கமா அப்படி சொல்லுதான் நமக்கு பைக்கம். எங்க உங்க பூர்வீகம் எது? அப்படி கேள் நைனா. இந்த காசிமோட்டு பீஸ் கை பக்கம் மொட்டை தோட்டம் சுடுகாடா? சோத்து கை பக்கம் டொம்மி குப்பம். என்னங்க இதெல்லாம்? பம்டி அடிக்கிற மாதிரி இல்ல? அதான் நக்கலு. ரொம்ப பேசினா நட்டு கழின்றோம். என்னங்க இதுன்னு கேட்டீங்களா? எப்படி சரமாரியா வருது பாத்தீங்களா? இதெல்லாம் கேட்காதீங்க, விடுங்க. நான் கேட்டது தப்பு தாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அந்த இடத்துல இருக்கிறவங்க எங்க அண்ணன் கிட்ட தொழிலாளிகளா இருக்காங்க. அவங்க கிட்ட பேசி பேசி இந்த பயக்கம் வயக்கம் நட்டு நக்கு. சரி விடுங்க. வேதகிரி, இந்த துணி அவங்க கையில கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணு. மாப்பிள இப்படி வாங்க. மாப்பிள என் கால விழுந்து நமஸ்காரம் பண்ணி இத வாங்கிக்கிங்க. என்னங்கடா இது? ஆரம்பத்துல இருந்து உங்க ரெண்டு பேருக்குள்ள போட்டியாவே இருக்குது. அவர் மாப்பிள்ளை தானே காலில் விழுனாரு. நீ மாப்பிள்ளைக்கு அண்ணன். இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுன்னு வடக்குன்னு விழுறியா? எவனா மாப்பிள்ளை அண்ணங்காரன் லுச்சாத்தனமா பேசாத. நான் தான கைத மாப்பிள்ளை. நீ கைதியா மாப்பிளையா? எட்டு உதைப்ப கைதுதான். சுமாரா சோமாரி. ராதாவை கட்டுத்தரேன்னு சொல்லிட்டு இப்ப ஏமாத்த பாக்குறியா? ரவாலாடு ராதாவுக்கு நான் தான தாலி கட்ட போறேன். நமக்குள்ள ஏன் சண்டை? ஒத்துமையா போடுவோம். நான் ராதாவுக்கு தாலி கட்டுறேன், நீ ரவாலட்டுக்கு தாலி கட்டு. நல்லா தபாச்சல்ல. உன்னை சும்மா விட போறது இல்ல. இத்தனை நாளா கவுக்குமா அமைக்க வச்ச ரகசியத்தை நான் இப்ப ஓடிக்க போறேன். டாய் நித்யானந்தம். நான் தாண்டா ரவுடி ரங்க. நீயா ரவுடி ரங்க சாவல? அட்வான்ஸ் வாங்கிட்டு செத்தான்டா. ஐயா பிச்சா பார்த்து திபுதிபு 2 மைல் ஓடினே கேவலம் தான் உனக்கு. அதெல்லாம் அப்படா. என்னடா செய்வே? டாய் உன்னை ஒதிப்ப உங்க அப்பனை ஒதிப்ப. லுச்சாதனமா பேசாத. கண்ணரா பிளாடால கீசிடுவே. டார்கெட்ல பம்டிங்க. கண்ணாடி வர உனக்கு கண்ணாடி மூஞ்சில ஏறிட்டோம். ஐயோ! என்ன நீங்க ரவுடி ரங்கம் தான் பெரிய சோமாரி நினைச்சீங்க, அவனோட பெரிய சோமாரி ஆக்கீங்களா நீங்க? உடனே டாக்டர் அவனை விடுறது இல்ல. எதுக்கு டாக்டர் பேக் கொண்டாங்க பின்னாடி? ஐயா சார் இருங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நீங்க செகண்ட் பிரைஸ் தேர்ட் பிரைஸ் வாங்கின கோப்பைகள் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வருஷம் நீங்க வாங்க போற ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோப்பையை தான் நான் இங்க வைக்க போறேன். மேல நம்ம வெட்டிங் போட்டோ. ஐம் சாரி ரீட்டா, இந்த வருஷமா இவனுக்கு செகண்ட் பிரைஸ் தான். நீங்க என்ன சொல்றீங்க? பிரகாஷ், அருண் கார் ரேஸ்ல கலந்துக்க போறாங்க. யார் சொன்னது? ரேஸ் கிளப் போர்டு சொல்லுது. என்ன வளர்றீங்க? இப்ப நான் ரேஸ் கிளப் போர்டு பார்த்துட்டு தான் வரேன் ரீட்டா. போட்டியில கலந்துக்க போறவங்க லிஸ்ட்ல அருண் பேர் தான் முதல்ல இருக்கு. நோ நோ, நான் இதை நம்பவே மாட்டேன். நம்பலன்னா போர்டு வந்து பாரு. ரீட்டா, இவன் சொன்னது மட்டும் உண்மையா இருந்தா வட போடா. நமஸ்காரம், குட் மார்னிங். ஓகே வாங்கய்யா. எங்க இவ்வளவு தூரம்? கார் ரேஸ் நடக்கிறது. வருஷம் கார் ரேஸ் நடக்கும் போதெல்லாம் நம்ம ஆபீஸ்ல லீவ் வர்றது வழக்கம். இந்த வருஷம் எப்படியோ. முன்ன அருண் இருந்தாரு, அவருக்காக லீவ் விட்டாங்க. இப்பதான் அவர் இல்லையே. என்ன இருந்தாலும் மாஜி மேனேஜர் இல்லையா? அவரே ரேஸ்ல கலந்துக்கும் போது நாம ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்தா எப்படி? என்னைய சொல்றேன், அருண் ரேஸ்ல கலந்துக்க போறாரு. ஆமா சார், ரேஸ்ல கலந்துக்க போறவா லிஸ்ட்ல நம்ம அருண் பேர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. My God. ஐபி, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஏ சார், இந்த இன்ஃபர்மேஷன் பியூரோ எப்பவாவது ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கான். அவ்வளவு உண்மை சார். இது மட்டும் உண்மையா இருந்தா என் தங்கச்சி வாழ்க்கையில மறுபடியும் புயல் அடிக்க ஆரம்பிச்சு. நம்ப மாட்டேன் நீ. இப்ப என்னடா சொல்ற? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்சம் கூட எதிர்பார்க்க.
முன் வச்ச கால பின் வச்சு எனக்கு பழக்கமே இல்லை. அருணுக்கு பயந்து இந்த போட்டியில வித்ரா வாங்கிக்கிறத விட நான் தூக்கு போட்டுட்டே சாகலாண்டா. கோழ தாண்டா தற்கொலை பண்ணிக்குவா. தைரியம் உள்ளவன் எதிரிய கொலை பண்ணியாவது வெற்றியை தாண்டா சந்திப்பா. என்ன சொல்ற? அருண் உயிரோட இருந்தா தானே இந்த போட்டியில நீ ஜெயிக்க முடியாது. பாதி ரேஸ்லயே ஆளை க்ளோஸ் பண்ணிட்டா. வெரி குட் ஐடியா. நீ சொன்னது கரெக்ட். வின்னிங் போஸ்ட் வர்றதுக்குள்ள அவன் கார் மேல நம்ம காரை மோதி ஆளை தீர்த்தே கட்டிடுறான். அருண், அருண், இந்த வருஷம் கார் ரேஸ்ல நீ கலந்துக்க போறியா? அருண், நான் சொல்றதுக்கு தயவு செஞ்சு இந்த கார் ரேஸ்க்கு நீ போகாது. அருண், நான் சொல்லிக்கிட்டே இருக்க கவனிக்காம இருக்கேன். இந்த ரேஸ்ல உன்னை கொல்லத்துக்கு திட்டம் போட்டிருக்காங்க உன் எதிரிங்க. எனக்கு ஒரே ஒரு எதிரி தான் உண்டு. அவன் நல்லா குடிப்பான், அருமையா திருடுவான், பிரமாதமா பொய் சொல்லுவான், ரொம்ப அழகா ஏமாத்துவான். ஆனா என்ன கொலை செய்யற அளவுக்கு துணிய மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனோட தங்கச்சி புருஷனா. அருண், அருண், இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு ஜீவனையும் என்ன வெறுக்குது. எனக்கு அது நல்லா புரியுது. ஏன் இருந்தாலும் உன்னையே சுத்தி சுத்தி வர்றேன். என் தங்கச்சியோட மாங்கலியே நினைக்கணும். தயவு செஞ்சு நான் சொல்றேன் கேளு. அந்த ரேஸ் நடக்கிற பக்கமே நீ போகாது. என்ன யாரும் எதுவும் செய்ய முடியாது. நான் போகத்தான் போறேன், ஜெயிக்கத்தான் போறேன். அருண், நான் சொல்றதெல்லாம் சத்தியப்பா. உன் கால்ல வேண்டாம் என்று கேட்டுக்கிறேன். Better you die than falling at somebody's feet. Get up. காரியத்தை சாதிக்கிறதுக்காக கால்ல விழுறதை விட சாகிறதே மேல். That is my principle. சாந்தி, நான் சாதிக்க நினைச்சிருக்கிற காரியம் என்னுடைய சுயநலத்துக்காக இல்ல, உங்க அண்ணன் உயிரை காப்பாத்துறதுக்காக. பிரபு, உங்க மேலதான் இந்த வீட்டுல யாருக்குமே நம்பிக்கை இல்லையே. அப்படி இருக்கு, வலிய வலிய வந்து ஏன் அவமானத்தை தேடிக்கிறீங்க? உங்க நிலைமையை பார்க்க எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. சாந்தி, நான் சொல்றதை கேளுங்க. ஒரு உயிரை காப்பாற்றுற சக்தி மனுஷனோட கடவுளுக்கு தான் உண்டு. நடக்கிறது நடக்கட்டும். உங்களை மதிக்காத இந்த இடத்துக்கு இனி வராதுங்க. போயிடுங்க. ஆல் ரைட். யார் என்ன சொன்னாலும் சரி, என் லட்சிய போராட்டத்துக்கு விடப்பட்ட கடைசி சவால். இதை எப்படி சமாளிக்கிறதுங்கிறது எனக்கு தெரியும். முன்னாடி 50 மைலுக்கு சில நடமாட்டமே கிடையாது. இதான் சரியான இடம். இடி இடி.
காரை வழிமறிச்சுட்டு இருக்கான். 4884 பிளிமூத். இவன் அருணோட மச்சான். ஏண்டா ஒருவேளை நாம ரேஸ் கிளப்ல பேசிட்டு இருந்ததை இவன் தான் கேட்டுப்பானோ? அப்படித்தான்.
சாந்தி அப்பா அப்பா அண்ணன் நம்ம எல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டாரப்பா போயிட்டார் அம்மா கார் ரேஸ்ல கலந்துக்காத ஆபத்து காத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னதே கேட்டியாடா பாவி பாவி நான் போயிட்டு ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு நீ எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போயிட்டீடா சாந்தி சாந்தி உனக்கு தெரியவில்லை கார் ரேஸுக்கு போகாதடா சொல்லி உங்க வீடேறி வந்து உங்க அண்ணன் கார்ல விட்டு கெஞ்சினதே கேட்டானா என்ன வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்லிட்டு அவன் இந்த உலகத்தை விட்டே போயிட்டாரு அப்பா ஐயோ நடந்தது நடந்து போச்சு வருத்தப்படாது நான் எதுக்காக வருத்தப்படணும் ஆபத்தை விலை கொடுத்து வாங்குற ஒரு அடி முட்டாளுக்காக நாயே வருத்தப்படணும் கையில விலை கேட்டுக்கிட்டே போய் கிணத்துல விழுந்த ஒரு பைத்தியக்காரனுக்காக நாயே வருத்தப்படணும் நமக்கு மேல பழி போடுறவங்களுக்கும் நாணயமானவங்களை சந்தேகிக்கிறவங்களுக்கும் இந்த கதி தான் ஏற்படும் போக வேண்டியவன் தான் போயிருக்கான் போயிட்டோம் ஐ டோன்ட் கேர் டே அருள் உனக்காக நான் வருத்தப்பட மாட்டேன்டா உனக்காக ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்த மாட்டேன் உன் பிரேரத்தை கூட பார்க்க மாட்டேன் ஏன்னா நீ உயிரோட இருக்கும்போது என்ன பார்க்கறதே பாவம் நினைச்சில்ல ஐ டோன்ட் கேர் ஐ டோன்ட் கேர் ஐ டோன்ட் கேர் நிர்மலா உன் புருஷ உயிரை காப்பாற்றுறதுக்காக கடைசி வரைக்கும் போராண்டனே ஆனா விதி உனக்காக பாடுபட்ட என்ன உன் புருஷன் கூட சேர்ந்துக்கிட்டு எவ்வளவு கேவலமா பேசுறேன் அதுக்கெல்லாம் கடவுள் உனக்கு கொடுத்த தண்டனையை பாத்தியா கடவுள் பாத்தியா அம்மா அம்மா அயோக்கியம் கூட யோக்கியன்னு சொல்லிக்க ஆசைப்படுற இந்த உலகத்துல யோக்கியனான உன் மகன் பல பேருக்கு முன்னாலே அயோக்கியங்கிற பட்டத்தை சுமக்கிறதுக்கு காரணமே இவனாம்மா யாருக்காக உண்மையெல்லாம் மறைச்சனோ அவரே போயிட்டான் இனிமே எதை மறைச்சு என்னவா பிரயோஜனம் அம்மா நான் உண்மையை சொல்லிடுறேம்மா நான் பொய்ய இல்லை திருட இல்லை கொலகாரம் இல்லை சத்தியமா சொல்ற நான் குடிகாரம் இல்லம்மா குடிகார மாதிரி நடிச்சேம்மா நடிச்சேன் நடிச்சியா? ஆமா ஐயா நடிச்சேன் ஐயா மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம ஆண்டவன் மேல ஆணையிட்டு சொல்றேன் ஊருக்கும் வீட்டுக்கும் தெரியாம பயங்கர குடிகாரனா இருந்தது உங்க மகன் தான் ஆமா இந்த விஷயம் தெரியாம என் தங்க உங்க மகனை காதலிச்சான் அவரை திருத்தி என் தங்க கிட்ட ஒப்படைக்கணுங்கிறதுக்காக நான் குடிகார மாதிரி நடிச்சேன் உங்க மகன் திருந்திட்டான் ஆனா அவருடைய பார்வைக்கு நான் கெட்டவனா போயிட்டேன் ஒரு கெட்ட பேரை சுமந்தேங்கிற காரணத்துக்காக கொலைகாரன் திருடன் சூதாடிங்கிற பல கெட்ட பேர்களை என் மேல சுமத்தி எல்லாரும் சேர்ந்து அனுவருவாய் என்னை சித்தவனை செஞ்சீங்க அருள் வளர்த்தா நான் சொல்றேன் நான் விரோதி இல்லடா உன்னுடைய நண்பன்டா என்ன நம்புடா அருள் என்ன நம்புடா நீ எங்கடா என்ன நம்ப போறேன் என்ன அற்பாயிட்டு சொல்லிட்டு நீ போயிட்டீடா அப்பாவி எல்லாரும் கேட்டீங்களா இதுதான் அவருடைய கதை அவர் வாயாலேயே உண்மையை வரவழைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் நான் போய் சொன்னேன் அண்ணா சாகல உயிரோடு தான் இருக்காரு பிரபு 10,000 ரூபாய் நீங்க திருடலன்னு என்னைக்கு தெரிஞ்சதோ அன்னைக்கே நீங்க எந்த தவறையும் செய்திருக்க முடியாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் உண்மையை கண்டுபிடிக்க நான் முயற்சி பண்ணேன் இவரு உங்களுக்கு தெரியுமா உங்களால கொலை செய்யப்பட்டவர் இவர் உயிரோட இருக்கிறத சித்தப்பா சொன்னார் என் சந்தேகம் வலுத்தது இவரை தெரியுமா உங்களுக்கு கிளப்ல எங்க அண்ணன் முன்னால நீங்க நடத்தின நாடகத்துக்கு உடந்தையா இருந்தவர் ஆமா இதெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க நான் எங்க அப்பாவுக்கு சொன்னேன் நம்ம டாக்டர் ஒரு உருட்டல் உருட்டி ஒரு மிரட்டல் உடனே உண்மையெல்லாம் கட்டிட்டாரு ஆமா நான் மட்டும்தான் உண்மையெல்லாம் கேட்கின்றா இவன் கூட தான் உண்மையெல்லாம் கேட்டான் அண்ணன் ரேஸுக்கு புறப்படுறதுக்கு கொஞ்சம் முன்னாடிதான் இதெல்லாம் எனக்கு தெரியும் அவர்கிட்ட சொன்னேன் ரேஸ் முடிஞ்சது வந்து உங்களை கேட்கறதா சொல்லிட்டு போயிட்டாரு ஆபரேஷன் சக்சஸ் நர்ஸ் சொன்னதை மாத்தி அண்ணன் செத்து போயிட்டாருன்னு நான் உங்ககிட்ட போய் சொன்னேன் நீங்க ரங்காச்சாரி ட்ரீட்மெண்ட் ஓகே பகைவனுக்கு அருள் புரிகிற தன்மை தெய்வத்துக்கு தான் உண்டுன்னு படிச்சிருக்கேன் அந்த தெய்வம் மனுஷ உருவிலையும் நடமாடுங்கிறத இப்பதான் உணர்வு நான் மறுபடியும் தவறு செய்ய ஆரம்பிச்சிருவனும் நீ பயப்படவா
நீ எனக்காக பட்டிருக்கிற கஷ்டங்களை நினைச்சு பார்த்தா நான் மட்டுமில்லை, யாருமே தவறு செய்ய மாட்டாங்க. அண்ணா, நீங்க எங்களை எல்லாம் மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னாதான் எங்க மனசாரும்.